முதலீட்டு சபையின் கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றுள்ளது. முதலீட்டாளர்களுக்கான ஒத்துழைப்புகளை வழங்கும் அதே நேரம் இயன்றளவு சுற்றாடலுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறைவாக இருப்பதை உறுதி செய்வது அதிகாரிகளின் கடமை என வடக்கு மாகாண ஆளுநர் கௌரவ வேதநாயகன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். முதலீட்டு சபையின் கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இன்று நடைபெற்ற பொழுது அவர் இதனை தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி செய்யும் பொழுது இயன்றளவு சுற்றாடல் பாதிப்புகள் வராமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என குறிப்பிட்ட வடக்கு மாகாண ஆளுநர், சுற்றுலாசார் முதல்களுக்கான காணிகளை பெற்றுக்கொள்வதில் சிக்கல்கள் நிகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக வனவள திணைக்களத்தின் பிரதேச செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் என எவருக்கும் தெரியாமல் காணிகளை தமது திணைக்களத்துக்குரியதாக வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடுவதனால் இந்த நிலைமை ஏற்படுவதாக ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார். வடக்கு மாகாண ஆளுநர், வடமாகாண பிரதம செயலாளர் இளங்கோவன், வடமாகாண காணி ஆணையாளர் சோதிநாதன், வேலணை வடமராட்சி கிழக்கு மற்றும் காரநகர் பிரதேச செயலாளர்கள் உள்ளிட்ட திணைக்களத்தின் தலைவர்களும் இதன்போது கலந்து கொண்டிருந்தார்கள். சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது தொடர்பாகவும், அவற்றுக்கான காணிகளை எவ்வாறு பெற்றுக்கொள்வது, அவற்றிலே எவ்வாறான மேம்பாடுகளை மேற்கொண்டு வடக்கு மாகாணத்திலே சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்வது தொடர்பாக இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது.